பெரிய வியாழக்கிழமையாகிய இன்றுதான் குருத்துவத்தின் தொடக்கம். பெரிய வியாழக்கிழமையாகிய இன்றுதான் குருத்துவத்தின் தொடக்கம். கிறிஸ்துவத்தின் தொடக்கமும் குருத்துவத்தில் அடக்கம். வியாழக்கிழமையாகிய இன்றுதான் குருத்துவத்தின் தொடக்கம். கிறிஸ்தவத்தின் தொடக்கமும் குருத்துவத்தில் அடக்கம். குருத்துவமும் கிறிஸ்தவமும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவி. குருத்துவமும் கிறிஸ்தவமும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவி. திருச்சிலுவைதான் இவை இரண்டையும் கட்டி காக்கும் ஒற்றை கருவி. குருத்துவமும் கிறிஸ்தவமும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவி. திருச்சிலுவைதான் இவை இரண்டையும் கட்டி காக்கும் ஒற்றை கருவி. குருத்துவம் இல்லை என்றால் கிறிஸ்தவமும் இல்லை. குருத்துவம் இல்லை என்றால் கிறிஸ்தவமும் இல்லை. கிறிஸ்தவத்திற்கு குருத்துவம்தான் இல்லை. குருத்துவம் இல்லை என்றால் கிறிஸ்தவமும் இல்லை. கிறிஸ்தவத்துக்கும் குருத்துவம்தான் இல்லை. இவை அனைத்துமே பரிசுத்த ஆவியின் செயல். இவை அனைத்துமே பரிசுத்த ஆவியின் செயல். இறை இயேசுவின் இதயம்தான் பரிசுத்தம் விளையும் வயல். தூய ஆவியால் தூண்டப்பட்டவர் குருப்பட்டத்தை பெறுகிறார். தூய ஆவியால் தூண்டப்பட்டவர் குருப்பட்டத்தை பெறுகிறார். குருப்பட்டம் பெற்றவர்களோ இறை வட்டத்திற்குள் வருகிறார். தூய ஆவியால் தூண்டப்பட்டவர் குருப்பட்டத்தை பெறுகிறார். குருப்பட்டம் பெற்றவர்களோ இறை வட்டத்திற்குள் வருகிறார். குருக்களுக்கு அபிஷேகம் தருவது பரிசுத்த ஆவி. குருக்களுக்கு அபிஷேகம் தருவது பரிசுத்த ஆவி. இதை அறியாதவன் கிறிஸ்தவத்தை அறியாத பாவி. குருக்களுக்கு அபிஷேகம் தருவது பரிசுத்த ஆவி. இதை அறியாதவன் கிறிஸ்தவத்தை அறியாத பாவி. தூய ஆவியின் துணையின்றி யாரும் குருக்களாக ஆக முடியாது. தூய ஆவியின் துணையின்றி யாரும் குருக்களாக ஆக முடியாது. உலகில் கடவுளின் திட்டம் இன்றி நம்மால் சாகவும் முடியாது. எல்லாம் இறைவன் கையில். எல்லாம் இறைவன் கையில். எதுவுமே நடக்காது நாம் சொல்லும் பொய்யில். அருள் பணிகளுக்கு அடிபணிய வேண்டியது இறை மக்களின் கடமை. அருள் பணிகளுக்கு அடிபணிய வேண்டியது இறை மக்களின் கடமை. அருள் பணிகளெல்லாம் இறை மகனின் தனி உடைமை. குருக்கள் அணிந்திருப்பது கிறிஸ்து இயேசுவின் திரு உடைதான். குருக்கள் அணிந்திருப்பது கிறிஸ்து இயேசுவின் திரு உடைதான். இன்றைய இறை மக்களும் அன்றைய அருள் பணிகள் செய்த அறுவடைதான். குருக்கள் அணிந்திருப்பது கிறிஸ்து இயேசுவின் திரு உடைதான். இன்றைய இறை மக்களும் அன்றைய அருள் பணிகள் செய்த அறுவடைதான். இன்றைய திரு அவையை கட்டி காப்பது குருப்படைதான். இன்றைய திரு அவையை கட்டி காப்பது குருப்படைதான். குருத்துவம் என்பது கிறிஸ்து இயேசுவின் அருங்கொடைதான். இன்று திரு அவையை கட்டி காப்பது குருப்படைதான். குருத்துவம் என்பதும் கிறிஸ்து இயேசுவின் அருங்கொடைதான். நாம் கிறிஸ்துவை துதிப்போம். நாம் கிறிஸ்துவை துதிப்போம். கிறிஸ்து நமக்கு தந்த கிறிஸ்தவத்தையும் மதிப்போம். கிறிஸ்தவம் என்ற சிலுவை மரத்திற்கு கிறிஸ்துதான் தலை. கிறிஸ்தவம் என்ற சிலுவை மரத்திற்கு கிறிஸ்துதான் தலை. கிறிஸ்தவம் என்ற அந்த மரத்திற்கு குருக்கள் தான் கிளை. கிறிஸ்தவம் என்ற சிலுவை மரத்திற்கு கிறிஸ்துதான் தலை. கிறிஸ்தவம் என்ற அந்த மரத்திற்கு குருக்கள் தான் கிளை. நாம் இதிலிருந்து நிலை தடுமாறி இடமாறினால் அது பிழை. நாம் இதிலிருந்து நிலை தடுமாறி இடமாறினால் அது பிழை. நாம் நிலை தடுமாறாமலும் இடம் மாறாமலும் இருந்தால் நம்மீதும் பொழியும் அருள் மழை. நாம் இதிலிருந்து நிலை தடுமாறி இடமாறினால் அது பிழை. நாம் நிலை தடுமாறாமலும் இடம் மாறாமலும் இருந்தால் நம்மீதும் பொழியும் அருள் மழை.